الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. وقال الله تبارك وتعالى: والقواعد من النساء اللاتي لا يرجون نكاحا فليس عليهن جناح أن يضعن ثيابهن غير متبرجات بزينة وأن يستعففن خير لهن والله سميع عليم. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: صنفان من أهل النار لم أرهما قوم معهم سياط كأذناب البقر يضربون بها الناس ونساء كافيات عاريات مميلات مائلات رؤوسهن كأسنمة البخت المائلة لا يدخلن الجنة ولا يجدن ريحها وإن ريحها لتوجد من مسيرة كذا وكذا. وقال عليه الصلاة والسلام أيضا: إياكم والدخول على النساء إياكم والدخول على النساء. فقيل: يا رسول الله أفرأيت الحمو؟ قال: الحمو الموت. وقال عليه الصلاة والسلام أيضا: لا تسافرن امرأة إلا ومعها ذو محرم أو زوج أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா தீனுடைய விளக்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்குரிய ஒரு இடத்தில் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். தீனுடைய விளக்கங்கள் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் வசதியை செஞ்சு கொடுக்கிறான்டா, அல்லாஹ் அந்த அடியானுடன் இரக்கப்படுகிறான் என்பதற்கு அடையாளம். இரக்கம் இல்லைன்னா அல்லாஹு தஆலா தீனுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு உள்ளத்தை தரமாட்டான். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல களிமா சொன்ன எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, தீன் என்றா அவங்களுக்கு கஷ்டப்பு, அவங்களுக்கு அதை கேட்கறது பாடம், அதை கேட்கவும் இயலாது, பார்க்கவும் இயலாது. துனியாவை சரியான இன்பத்தோட கேட்பாங்க, இன்பத்தோட பார்ப்பாங்க. ஆனா யாருக்கு துனியா இல்லாம நீனுடைய விஷயம் இனிப்பாக இருக்கிறதோ, நீனுடைய விஷயங்கள் அடிக்கடி கேட்டு பேசி அதை பரிமாறிக்கொள்ளதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்பங்கள் உருவாக்கி தாரானோ அப்படிப்பட்டவங்க உண்மையில பாக்கியசாலி.
ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தீனுடைய விளக்கத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறது அது சும்மா கொடுக்கிறது இல்லையா. மை யுரிதில்லாஹு பிஹி கைரா யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹ் தஆலா கைரை நலவை நாடுகிறானோ அவருக்கு தீனில் விளக்கத்தை உண்டாக்குவான். வயுல்ஹிமுஹு ருஷ்தா, அவருக்கு எப்படி எந்த கட்டத்தில நடந்தா அல்லாஹ்ல திருப்தி இருக்கிறதோ அந்த முறையை உரிப்பில கொடுப்பானா. இது உலகத்தில் ஆக முக்கியமான விஷயம். எந்த இடத்துல எப்படி பேசணும்னு தெரியாது, எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்னு தெரியாது, எந்த இடத்துல எப்படி உடுக்கணும்னு தெரியாது, எந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னு தெரியாது. நாங்க பேசுறதால பிச்சனா வருது, நாங்க பாக்குறதால பிச்சனா வருது, நாங்க கருத்து தெரிவிக்கிறதால பிச்சனா வருது, நாங்க எழுதுறதால பிச்சனா வருது, நாங்க சொல்லக்கூடிய அபிப்பிராயங்களால பிச்சனா வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் யாரோட இறக்கமோ எதை எப்படி பேசணும் எந்த இடத்தில் எப்படி நடக்கணும் அந்த இல்ஹாம அல்லாஹ் கொடுப்பானா. அதனால ரப்புக்கு நிறைய நாங்க நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா தீனுடைய ஃபிக்ஹ உண்டாக்கி கொள்ளக்கூடிய, தீனுடைய விளக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய, தீனண்டா என்னன்னு புரிஞ்சு கொள்ளக்கூடிய, தீனுக்காக ஹிதுமத் செய்யறதுக்குரிய, குர்ஆனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ் உங்களோட ஊர்ல உண்டாக்கி தந்திருக்கு. எத்தனை வருடங்கள் பழமை வாய்ந்த ஊரு, எவ்வளவு மக்கள் இந்த ஊர்ல இருந்துட்டு போயிட்டிருக்கிறான், எத்தனாயிரம் பேர் இந்த பூமியில இருந்துட்டு மௌத்தா போயிட்டிருக்கிறான். அந்த பெண்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா இந்த ஜமான்ல இருக்கிற பெண்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான்டா, ஏதோ இவர்களோட இருக்கிற ஒரு விசேட இறக்கம், ஏதோ ஒரு விசேட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பார்வை. அதனால அல்லாஹு தஆலா தீனுடைய விஷயங்களை பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கிட்டாரான். ஆனா அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க உலகத்தில ஒரு சாதாரண மனுஷனாக தீனுல விஷயத்துல வாழையிலாது, துனியாவை அனுபவிக்கிறதுல சாதாரண ஒரு பெண்ணாக வாழ்ந்துட்டு போயிடும். சாதாரண வீடு, சாதாரண சாப்பாடு, சாதாரண உடை, சாதாரண வாகனம், சாதாரணம் என்பது துனியாவில இருக்கிறது. தீனில சாதாரணமா வாழ்ந்தாங்கன்ற பேச்சு இல்ல. தீனில ஒவ்வொரு முஸ்லிமும் உயர்ந்த நிலைமையில் இருக்கும், டாப் லெவல்ல இருக்கும். தீன்ல தான் தீனில உயர்ந்த நிலைமை எது? தீனில உயர்ந்த நிலைமை தான் எங்களை பார்த்து மற்றவங்க திருந்தோம். தீனில ஒரு பெண் முன்மாதிரியா இருக்கிறாண்டா, ஒரு பெண் தீனில முன்னேறிட்டா, பெரிய தீண்டாரி, பெரிய ஈமான்தாரி, தீனில சரியான நுணுக்கம் இருக்குது, தீன நல்லா படிச்சிருக்கிறார், தீனுடைய கல்வியில தேர்ச்சி பெற்றிருக்கிறார், தீனுடைய துறையிலுக்கு ஆற்றல் இருக்குது என்றாத கருத்து என்ன? அவ பார்த்து அவட வெறுமனை பேச்ச மட்டுமல்ல, அவட வெறுமனை நடைய மட்டுமல்ல, அவட வெறுமனை கருத்துக்களை மட்டுமல்ல, அவட வாழ்க்கையை பார்த்து பல பெண்கள் பின்துயர்வாங்க. இதுக்குதான் அரபியில இமாம் என்று சொல்ற, மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய முன்மாதிரியாக இருக்கிறது. தாய் எந்த நிலைமைக்கு மாறிட்டா, அவட குணத்தால, அவட பழக்கங்களால, அவட செயலால வீட்டுல இருக்கிற எல்லா மகள்மாரையும் திருத்தி எடுத்துட்டான். ஒரு சகோதரி என்ன செஞ்சா, மற்ற சகோதரிகளுக்கோ தாய்க்கோ சாட்சிக்கோ ஒன்றுமே படுவதில்லை, இவட வாழ்க்கையால் அவங்கள திருத்தி எடுத்துட்டான். ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துல யாருக்குமே உண்மையான தீனுடைய வாழ்க்கை படுவதில்லை. அந்த கிராமத்தில் உள்ள ஒரு பெண் முன்னுக்கு வரா, நான் அந்த காரியத்தை சாதிக்கிறேன், அவ பார்த்து அந்த கிராமமே திருந்தது. இப்படியான நிலைமைக்கு யாராவது இருக்கிறாங்கன்னா தீனில உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், எனக்கு நெருக்கமான அடியார்கள் அவங்களோட துஆக்கள்ல இப்படித்தான் கேட்பாங்க. வல்லதீன யகூலூன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ أَعْيُنٍ وَاجْعَلْنَا لِلْمُتَّقِينَ إِمَامًا. அல்லாஹ்வுடைய நெருங்கின அடியார்களோட துஆ எப்படி இருக்கும்னா, யா அல்லாஹ் எங்களுக்கு குழந்தைகளை தந்தாலும், எங்களுக்கு கணவன் மனைவியை தந்தாலும், பெண்கள் கணவனை கேட்பாங்க, ஆண்கள் மனைவியை கேட்பாங்க, எப்படி இருந்தாலும் கண் குளிர்ச்சியானவங்களா தான், குர்ரத்த அயூன் கண்களை குளிர வைக்கக்கூடியவங்களா தான். மேலும் கேட்பாங்க துஆ, வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, எங்களை எப்படியான ஆட்களாக நீ மாற்றணும் என்றா எங்களை தக்வா உள்ள மக்கள் பார்த்து பின்பற்றுவோம்.
பாவிகளுக்கு அட்வைஸ் பண்றாளா இருக்கப்படாது. பாவிகள் எங்களை பார்த்து உற்சாகம் அடையப்படாது. பாவிகள் எங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன சந்தோஷம் வரப்படாது. லில் முத்தகீன், உன்னை பயந்து கொண்டிருக்கிறாங்களே தக்குவாதாரிகள், உன்ன கட்டளைகளை சரியா பின்பற்றாங்க, நீ வேண்டாம் என்று சொல்லத்தை விடுறாங்க, இப்படியான தக்குவாதாரிகளுக்கு வழிகாட்டியாங்க. அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்றான், தக்குவாதாரிகளுக்கு வழிகாட்டியாக ஆக்கணும் வேண்டா, தக்குவாதாரிகளுக்கு முன்மாதிரி ஆக்கணும் வேண்டா, அதுக்கு 2 குவாலிபிகேஷன் தேவையாகும். நான் கேள்விப்படுறேன் தானே, ஒரு மனிதனை பார்த்து அந்த ஊரே இஸ்லாத்துக்கு வந்தான். ஒரு பெண்ணோட பேச்ச அந்த ஊரே கேட்கிறான். ஒரு பெண்ணுடைய வழிகாட்டல அந்த குடும்பமே மதிக்கிறான் என்று எல்லாரும் பேசுறான். அதுதான் இமாமத்துடைய அடையாளம். தக்குவாதாரிகள் ஒரு பெண்ணுக்கு பின்னால போறாங்கண்டா, தக்குவாதாரியான பெண்கள் ஒரு பெண்ணுடைய உடைய பார்த்து உடுக்கிறாங்கண்டா, தக்குவாதாரியான மக்கள் ஒரு பெண்ணுடைய பேணுதலை போல பேணுதல் எடுக்கிறாங்கண்டா, தக்குவாதாரியான பெண்கள் ஒரு பெண் குரலை தாழ்த்தி சட்டம் வெளியில வராத மாதிரி பேசுறா, அதை பார்த்து பேசுறாங்கண்டா, அவ இமாம் என்று அடையாளம். அவ வழி நடத்துறா சமுதாயத்தை, அவ சட்டம் போடாம சமுதாயத்தை வழி நடத்துறா. அல்லாஹ் சொல்றான், ஒரு பெண்ணோ ஆணோ இமாம் என்ற தரப்பை வாரத்துக்கு மற்றவங்க அவங்கள பார்த்து பின்பற்ற அளவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு வார்ந்தா 2 குவாலிபிகேஷன் அவங்களுக்கு சொல்றான். சூரத்து சஜிதாவில எங்களோட உத்தரவின் பிரகாரம் நாம் அவர்களை இமாம்களாக தலைவர்களாக ஆக்கினோம். எப்ப தெரியுமா அவங்களை தலைவராக்கினோம்? லம்மா சபரு, முதலாவது குவாலிபிகேஷன். நீரில எந்த பாரம் வந்தாலும் அதை பொறுக்கக்கூடியவங்களாக ஆனா பொறுத்த போது. 2வது தகவல் வகானூபி ஆயாத்தினா யூகினூன், அவங்களுக்கு எங்கட அத்தாட்சிகள் குர்ஆனுடைய ஆயத்துகள்ல உறுதியான நம்பிக்கை யகீன் இருக்கு. இந்த 2 தன்மையும் யாராவது ஒருத்தட்ட வரும்னா யகீன் உண்டாகுது, அல்லாஹ் மீது நம்பிக்கை உண்டாகுது, அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டாகுது. அல்லாஹ்வோட கட்டளைகள்ல இப்படித்தான் நான் வரணும், நான் இப்ப வாழ்ற முறப்பில, நான் இப்ப நடந்து கொள்ற முறப்பில இந்த வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணணும், இந்த வாழ்க்கை மாறணும் எண்ணத்துல யகீனை உண்டாக்கி அப்படி மாற்ற போற நேரம் பல சோதனைகள் வருகிறது. ஏச்சு கிடைக்குது, பேச்சு கிடைக்குது, சில நோய்கள் உண்டாகுது, சிரமங்கள் உண்டாகுது, மக்களை பேஸ் பண்றது கஷ்டமா இருக்குது. பல நிலைமைகள் வந்தாலும் அதை பொறுத்து கொள்றான். லம்மா கபரு, நாங்க சொல்ற கட்டளையை நம்பி அதை அமுல்படுத்த போற நேரம் பல பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை பொறுக்கிறாங்களே அவங்களை நாங்க இமாமாக்கிறோம் சொல்றாங்க. இமாமாக்கிறதுக்கு எங்களை பார்த்து மக்கள் பின்பற்ற அளவுக்கு மாறுறதுக்கு எங்கள்கிட்ட வர வேண்டிய 2 தன்மை யகீன் சீராகணும், சபர் என்றது உண்டாகும். லம்மா சபரு வகானூ பிஆயாத்தினா யூகினூன். இந்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முதலாவது பாருங்க, பெண்களுக்கு ஆக தேவையான விஷயம். பெண்கள்ல எல்லாம் திறந்ததால்தான் பிரச்சனை. பெண்கள்ல உடலை திறந்தாலும் பிரச்சனை, வாயை திறந்தாலும் பிரச்சனை. ஆண்கள்ல வாயை திறந்தா பிரச்சனை, உடல் திறந்தா பிரச்சனை இல்லை. பெண்கள்ல உடலை திறந்தா என்ன பிரச்சனை? அவளும் பித்னாக்காரியாகி ஷைத்தானும் அவளை வலையா பயன்படுத்தி அவள் போற இடத்தில் உள்ள ஆண்கள் எல்லாம் பித்னாவுக்குள்ளாகிறான். பெண்கள் உடலை திறந்தா வாழ பிரச்சனை. ஒரு முஸ்லிமான பெண்ணுடைய கல்வியில வரணும் யகீன், நம்பிக்கை வரணும். நாங்க தான் எங்களை வாயால சொல்றோம், குர்ஆன் எங்கட சட்ட புத்தகம் என்றோம், குர்ஆன் எங்கட அல்லாஹ்வுட பேச்சென்றோம், குர்ஆன்ல தான் எங்கட அல்லாஹ்வுடைய ஓர்டர் வந்துச்சென்றோம். இந்த நாவால சொல்லிட்டு சுபஹுக்கும் மக்ரிபுக்கும் அதை பிரட்டி ஓதுறோம். அதில் உள்ள ஆயத்துகள் எங்களை பார்த்து எதை சொல்லுதோ அதை அமுல்படுத்த நாங்க தயாரிப்போம். ஏன் அது இன்னும் கல்வியில வரல, எல்லாம் நாக்கு நுனியாலதான் குர்ஆன். கல்வியில வந்திருந்தா யாரால என்ன எதிர்ப்பு வந்தாலும், எவ்வளவு உடலை கஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு பாரமாக இருந்தாலும் அமுல்படுத்துறதுக்கு தயங்கவே மாட்டான். அவன் இமாம் இல்லையா, அமுல்படுத்துறதுக்கு ஒரு நாளும் தயங்க மாட்டான். குர்ஆன் என்ன சொல்லுது? குர்ஆன் சொல்லுது, உடுப்பு இருக்கிற உடுப்பு
இந்த உடுப்ப மனிதன் எல்லாம் கண்டுபிடிச்சார். என்ன நிறைய பெண்களுடைய சிந்தனையில் என்ன இருக்குன்னா, இஸ்லாம் உடைய பத்தி பேசல, இது இவங்க சும்மா எங்களை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. இஸ்லாத்துல அப்படி உடைய ஒன்று இல்ல. நினைச்சதை உடுக்க எனக்கு எங்களுக்கு உடுக்க மேலும், மறக்கவும் மேலும், மூடவும் மேலும், பூட்டவும் மேலும், எல்லாம் அவுத்து போட்டு போகுமே. இப்படி சிலருடைய கற்பனை இருக்கு. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிந்தனைக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வைக்கிறான். அவங்க சொல்றான், உடுப்பென்றதை நீங்கள் எல்லாம் கொண்டு வந்தீங்க, நான் வானத்திலே இறக்கினேன். யா பனி ஆதம் قد أنزلنا عليكم لباسا, ஆதமுடைய மக்களே, நான் தான் உங்களுக்கு ஆடை இறக்கி வச்சேன். உடுப்பென்றதை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினதே அல்லாஹ். அது அன்சல்னா அலைக்கும் லிபாசா, உங்களுக்கு நான் உடுப்புகளை இறக்கி வச்சேன். ஆண்களுக்கு இந்த உடுப்பு, பெண்களுக்கு இந்த உடுப்பு. ரப்பு தான் உடுப்பே முடிவு செஞ்சுக்கிறான். சொல்லிப்போட்டு சொன்னான், நான் இறக்கின உடுப்பு எப்படி தெரியுமா? நான் எதிர்பார்க்கிற உடுப்பு யுவாரி தவ்ஆத்திக்கும், உங்களோட அவுரத்தை மறைக்கக்கூடிய உடுப்பு. அவுரத்தா என்னத்த? கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள். ஆண்களுக்கு ஒரு அவுரத்தான் இருக்குது. எந்த அவுரத்? தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி. கட்டாயம் அவங்க மறைச்சே ஆகும். மற்ற பகுதிகள் அவங்க 3 சுன்னத். பெண்களுக்கு 4 வகையான அவுரத்தை குர்ஆன் ஹதீஸ வச்சு ஃபுகஹாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. ஹதீஸ் கலையினுடைய வல்லுநர்கள் தெளிவுபடுத்துறாங்க. பெண்களுக்கு 4 வகையான அவுரத்தை. அவங்க அவங்களோட கணவனுக்கு முன்னால நிக்கிற நேரம் அவங்களுக்கு அவுரத்தை இல்ல, அவுரத்தை இல்ல. அதே நேரம் மஹரமான ஆண்கள் இருக்கிறாங்க. வாப்பா இருக்கிறார், நானா இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆண்கள் முன்னால் அவங்களோட தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி, ஏனைய பகுதி சுன்னத். அவங்களுக்கு 3வது கட்டம் இருக்குது. தொழுகைக்கு தக்பீர் கட்ட போறாங்க. மக்காவில போய் ஹஜ் அல்லது உம்ராவில தவாஃபில இறங்க போறாங்க. இவங்களுக்கு முழு உடலையும் மறைக்கணும், முகம் கை தவிர. 4வது அவுரத் இருக்குது. ஒரு பெண் ஒரு அந்நிய ஆணுக்கு முன்னால போறான். தனக்கு திருமணம் முடிப்பதற்கு ஆகுமாக்கப்பட்டார். சுருக்கமா சொல்ல போனா, தன்னுடைய சாட்சியின் மகன், சாட்சியிட மகன், தம்பி என்று நாங்க கூப்பிடுறோம். இவரை திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர். மாமாட மகன், நாங்க அவரை மச்சான் என்று கூப்பிடுறோம். அவரும் எங்களை திருமணம் முடிக்க ஆகுமாக்கப்பட்டவர். இவங்கட முன்னால போற நேரம் ஒரு பெண்ணுடைய உடல் எப்படி இருக்கணும்? இஸ்லாம் சொல்லுது, முழு உடலும் அவுரத், முழு உடலும் மறைக்கப்படணும். அப்படி மறைக்கல, அல்லாஹ்ட கட்டளையை நீ உதாசீனம் செஞ்சிட்ட. உனக்கு இன்னும் அல்லாஹ்ட பேசுற நம்பிக்கை வரல. நீங்க இன்னமும் தீனோடு விளையாடுறீங்க. உங்களுக்கு அல்லாஹ்ட பேசுற நம்பிக்கை வந்தா யார் என்ன சொன்னாலும் எந்த நொண்டி சாட்டையும் செய்ய மாட்டீங்க. சபூருந்தாகும். உம்மக்கு யகீன் வரலையா, தாயத உள்ளத்தில பரதாவுடைய ஆயத்த நம்பிக்கை வரலையா, அவ பொறுத்து கொண்டு அதை போறதுக்கு தயார் இல்லையா, இவ மகனுக்கு நரகத்துல வழிய காட்டி கொடுக்கிறான். நீனும் போடாத, நீனும் உடுக்காத, நீனும் தொடர்ந்து கொண்டே போ, நீனும் காட்டிக்கொண்டே போ, நீனும் ஷைத்தானுடைய வலையாகவே போ. உன்னை பார்த்து எத்தனை கண்கள் விபச்சாரம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, அப்படி என்று பாவத்தை வழிகாட்டி கொண்டிருப்பான். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் சொல்றார், நாங்க இறக்கின உடுப்பண்டா அவுரத்தை மறைக்கிற உடுப்பு. அப்போ ஒருத்தரு ரோட்ல போற நேரம், அந்நிய ஆண்களுக்கு முன்னால போற நேரம் தொடர்ந்து கொண்டு போறாண்டா, தொடர்ந்து கொண்டு போறாண்டா, அல்லாத பார்வையில இவ உடுக்கல்ல, அல்லாத பார்வையில இவ உடுக்கல்ல. அல்லாஹ் சொல்றான், எந்த இடங்கள் கவர்ச்சியாக இருக்கிறோ, பார்க்கறதுக்கு அலங்காரமா இருக்கிறோ, அந்த பெண்களுக்கு வேற பேரு வச்சிருக்கிறார், முத்தபர்ரிஜாத் என்று பேர் வச்சிருக்கிறார். அழக காட்டுறவங்க. அழகு இருக்கிறது நகத்தில் இல்லை, அழகு இருக்கிறது குதிகால இல்லை,
அழகு இருக்கிறது முகத்தில, அழகு இருக்கிறது கையில, செழிப்பிருக்கிறது கையில. அல்லாஹ் இப்படியான பெண்களை பேர் வச்சுதான் ஜாஹிலியா கால பெண்கள். உங்களை போல சாதாரண பெண்களுக்கல்ல, நபீர தர்பியத்தில் இருந்த உம்மஹாத்துல் மூமினீன், உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய தாயாக மதிக்கப்படும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னார். ஹஜ்ரத் ரசூலுடைய மனைவிமார்களுக்கு என்ன சட்டம்? நபிக்கு பின்னால யாரும் அவங்களை நிக்காஹ் செய்ய இயலாது. ஏன்? அவங்க உம்மத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய தாயை போல. உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களுக்கு தாய்மார். நபீரத்தின் மனைவிமார்களை யாருமே திருமணம் முடிக்கிறாங்க. இப்படியெல்லாம் தாயட இஸ்தானத்தில் வச்ச அந்த மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னான், ஏ நபீர மனைவிமார்களே, நீங்க ஏண்ட மட்டுக்கு வீட்டுக்குள்ள இருங்க. அதிகமான நேரத்தை வாழ்க்கையில வீட்டுக்குள்ள கழிங்க. உங்களுடைய பாதுகாப்பான இடம் வீடுதான். உங்களோட கௌரவத்துக்குள்ள இடம் வீடுதான். வலா தபர்ருஜின தபர்ருஜ ஜாஹிலியத்தில் ஊலா, ஆரம்ப கால ஜாஹிலியா காலம் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வார நேரம் இருந்த காலம். நிர்வாணமா சுத்துவாங்க, முகத்தை திறந்து கொண்டு சுத்துவாங்க, கையை திறந்து கொண்டு சுத்துவாங்க, மார்பகத்தை காட்டிக்கொண்டு சுத்துவாங்க, தவாப்ப கூட நிர்வாணமா செய்வாங்க. இப்படியான ஜாஹிலியா கால பெண்கள் பசந்த காட்டிக்கொண்டு போனது போல, அழக காட்டிக்கொண்டு போனது போல நீங்க யாரும் தபர்ருஜாக இருக்காது. அழக காட்டிக்கொண்டு போவாங்க. அத்தபர்ருஜ் என்ற வார்த்தைக்கு காமூஸ்ல விளக்கமே எழுதுறாங்க, இஸ்ஹாருத்தீனா லிகைரில் மஹாரிம், மஹரம் இல்லாத ஆணுக்கு ஒரு பெண் தன்னுடைய அழக காட்டுறான். அழக காட்டிக்கொண்டு போகாதீங்க. சுருமாவை அடிச்சு கொண்டு போறீங்க, பவுடர் அடிச்சு கொண்டு போறீங்க, மேக்கப் பண்ணி கொண்டு போறீங்க, அதை பூசிக்கிட்டு போறீங்க, ஆபரணங்களை காட்டிக்கொண்டு போறீங்க, அலங்காரத்தை காட்டிக்கொண்டு போவாதீங்க. உங்களோட ஜோப் என்ன? வீட்டுல நேரத்தை தொழுங்க, இபாதத்தை சீராக்குங்க, உங்களுக்கு ஜக்காத்து கடமையா இருந்து அதை கொடுங்க, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லத்தை அப்படியே கேட்டு நடங்க. வெளியிட்டு சொல்றான், ஏ அஹ்லுல் பைத்துடைய பெண்களே, நீங்க நினைக்கவானம் அல்லாஹ் எங்களை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க, வீட்டுக்குள்ள இருக்க சொல்லானே, அப்படி நினைக்காதீங்க. உங்களுக்கு இப்படி எல்லாம் நாங்க சட்டம் போடுற காரணம் உங்களை துப்பரவு பண்ணி மௌத்தாகிறதோட சுவர்க்கம் அனுப்ப. இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத், ஏ அஹ்லுல் பைத் நபிகளாரின் குடும்பமே, அல்லாஹ் விரும்புறதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கிறது தான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு இந்த கட்டளை தான். பாதுகாப்பு உத்தரவாதம் கொடுக்கப்பட்ட நபிக்குரிய மனைவிமார்கள் நிலைமை இரண்டாம். அடுத்த பெண்களுடைய ஹாலாத் என்னன்னு யோசிக்கணும். அடுத்த பெண்களுடைய நிலைமை என்னிடத்தை யோசனை பண்ணணும். அடுத்த பெண்கள் அப்படி நடந்து கொண்டா அல்லாஹ் திருப்தி அடைவானா, அல்லாஹ் கோபம் அடைவானா, இதை ஒவ்வொரு முஸ்லிமும் யோசனை பண்ணணும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவுரத்தை திறந்து கொண்டு போற விஷயத்துல 2 ஆயத்தை குர்ஆன்ல இறக்கிக்கிறார். நான் இப்ப ஓதி காட்டின ஒரு ஆயத், இன்னொரு ஆயத் சூரத்து நூர்ல இருக்கு. தபர்ருஜை பத்தி பேசக்கூடிய ஆயத் சூரத்து நூர்ல இருக்கிற ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார பத்தி பேசுறான்னா, கிழவி பெண்களை பத்தி பேசுறாங்க. 62 வயது தாண்டி திருமணத்துல சிந்தனையே இல்லாம வாழ்றாங்களே, அந்த பெண்களை பத்தி பேசுறாங்க. والقواعد من النساء اللاتي لا يرجون نكاحا, அல்லாஹ் சொல்றான், திருமணத்துல எதிர்பார்ப்பே இல்லாம வீட்டுல அப்படி முடங்கி இருக்கிறாங்களே வயசாளி பெண்கள், ஓய்வூதியம் எடுத்தவங்க, பென்ஷன் போனவங்க, அப்படிப்பட்ட பெண்களை பத்தி சொல்றான். லா யர்ஜூன நிகாஹா ஃபலைஸ அலைஹின்ன ஜுனாஹுன் ஐயவான தியாபஹுன்ன, அவங்க ஃபர்தாவை கலட்டுறது குத்தம் இல்லையா. ஆனா கலத்தினால் எப்படி இருக்கணும்? செலவிட்டார் கைர முத்தபர்ரிஜாத்தி மிஸீனா, அழகு அலங்காரங்களை காட்டாம ஃபர்தாவை கலட்டிருக்கும். அதற்கு பின்னாலேயும் சொல்றான், இயலும் என்று சொல்லி வயதாளிகள் என்ற அடிப்படையில நாம சலுகை கொடுத்தாலும் அவங்களும் பத்தினித்தனமாக பக்குவமாக
மூடிக்கொண்டே இருப்பாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு மிச்சம் நல்ல பண்றாங்க. இளவி பெண்களுக்கு நீங்க மூடுறதுதான் நல்லவன் அவங்களுக்கு ஓடர் பண்ணினா வாலிப பெண்களுடைய காலாத் என்ன? தொடர்ந்து கொண்டு போறவங்களோட நிலைமை என்ன? முகத்தை மூட தயார் இல்லாதவங்களோட நிலைமை என்ன? கையை மூடுறதுக்கு தயார் இல்லாதவங்களோட நிலைமை என்ன? தன்னை அந்நிய ஆண்களுடைய கண்ணிலிருந்து பாதுகாக்காம இருக்கிறவங்களோட நிலைமை என்ன என்றதை யோசனை பண்ணும். உண்மையில பயம் வரணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும். நான் இப்படி உடுத்துக்கொண்டு போறேனே, எந்த உடையெல்லாம் மக்களுக்கு தினாவை தூண்டுது, தவறான எண்ணத்தை உண்டாக்குது. பாதையில எத்தனையோ பேர் என்ன பாக்குறாங்க, பாக்குறவங்க எல்லாருக்கும் அல்லாத யோசனை வருவதில்ல. எங்களை பாக்குற நேரம் அவங்க எல்லாரும் எங்களோட பாவம் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பெரிய ஒரு பாவமே இது, குற்றமே, மற்றவனை பத்தாதில போடுறனே என்ற உள்ளம் அவங்களுக்கு வரும். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தாவூதுல பதிவு செய்யப்படுகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் மிஅராஜுக்கு பயணம் செஞ்சேன். அங்க 2 கூட்டத்தை நரகத்துல பார்த்தேன். பின்பானி மின் நகலின்னா நரகத்துல 2 குரூப் பார்த்தேன். இதுவரைக்கும் அந்த குழுவை உலகத்துல நான் பார்க்கல. இதுவரைக்கும் துனியாவில அந்த குரூப்பை பார்க்கல. என்ன கருத்து என்ன? என்ன மௌத்து பின்னால் அவங்க வரப்போறாங்க. முதலாவது யார்? பெரிய சாட்டைகள் தடிகளை வச்சுக்கொண்டு மக்களுக்கு அநியாயமாக அடிக்கக்கூடிய அநியாய ஆட்சியாளர்கள். 2வது குரூப் யார்? இதுதான் கவனத்தில் எடுக்க வேண்டிய பகுதி. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், சில பெண்கள் வருவாங்க ஆடை அணிந்தும் நிர்வாணிகள். உடுத்துத்தான் இருக்கிறாங்க, அல்லாஹ் எதிர்பார்த்த மாதிரி உடுக்கல்ல. ஆடைய போட்டுத்தான் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் காட்டின மாதிரி உடுத்து இல்ல. இவங்க உடுத்தும் உடுக்காதவங்களை போட ஆடை அணிந்த நிர்வாணிகள். நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்த நிர்வாணிகள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முமீலாத், மற்றவர்களை தன் பக்கம் சாய்க்க கூடியவங்க. மனத்தை பூச்சி அப்படி பார்த்து இப்படி பார்த்து அப்படி சிரிச்சு இப்படி புன்னகையை போட்டு மற்றவங்களை வலிக்கெடுக்கிறார்கள். மாயிராத், இவங்களும் ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவங்க. சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களோட கொண்டைகள் எப்படி இருக்கும்டா, எப்படி கொண்டை கட்டுவாங்கடா, ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவங்களோட கொண்டைகள் கட்டப்பட்டிருக்கும் பெரிய ஒரு ஒட்டகத்துடைய முதுகில இருக்கிற திமில். ஒட்டகம் போற நேரம் அங்களே நீங்களே அசையும் தானே, இது போல அவங்க பாதையில நடக்கிற நேரம் உயர்த்தி கட்டிக்கிற கொண்டை அசையுமா. இந்த அடையாளத்தை சொல்லி போட்டு மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவம் பரிதாபம் இந்த பெண்களுடைய ஹாலாத் என்ன தெரியுமா? சுவர்க்கத்துக்கு கிட்டே வர மாட்டாங்க. நான் எதுக்குள்ள ஜன்னா, சுவர்க்கத்துக்குள்ள போக மாட்டாங்க. வலா யஜிதுன ரீஹஹா, சுவர்க்கத்துடைய நறுமணமும் வீசாது. சொல்லி போட்டு சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய நறுமணம் சுவர்க்கத்தில் இருந்து எவ்வளவு தூரத்துக்கு வீசும்னா 500 வருஷம் வேகமாக ஓடுற குதிரையில ஏறி வேகமா ஓடினா எவ்வளவு தூரம் போயிடுமோ அவ்வளவு தூரத்துக்கு சுவர்க்கத்துடைய நறுமணம் வீசுமா. அந்த இடத்துக்கு கூட இந்த மனிதன் வரமாட்டாங்கண்ணா. நான் எதுக்குள்ள ஜன்னா வலா யஜிதுன ரீஹஹா வ இன்ன ரீஹஹா லதூஜது மின் மஸீரத்தி கதா வ கதா, அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஹதீஸ எந்த காலத்துல வச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அப்ப இருந்தவங்களுக்கு இது படல. இப்படி எல்லா ஆட்கள் வருவாங்களா? உடுத்தும் நிர்வாணிகள், பாதையில பெய்த்து ஆண்களை கவர்றவங்க, மற்றவங்களை பிழையான வழியில தூண்டுறவங்க, கொண்டையில இப்படி ஒசத்தி கட்டுறவங்க, அவங்களுக்கு பெரிய புதினமாயிட்டு. அதனால இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதும் ஆரம்பகால முஹத்திஸீன்கள் கூட சரியாக இது எப்படிப்பட்ட பெண்கள், எந்த ஊர்ல வருவாங்க, எந்த நாட்டுல வருவாங்க, இத கண்டுபிடிச்சு கொள்றதுக்கு இயலாம ஏதேதோ எழுதி வச்சுட்டு போயிட்டிருக்கிறான், ஏதேதோ எழுதிக்கிறான். அதனாலதான் நபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, இது எப்படிப்பட்ட பெண்கள் என்று எங்களால யூகிச்சு குறையலாது. அதனால நவீமா எழுதுறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஹதீஸின் மூலம் இந்த மக்களுக்கு என்ன அறிவிக்கிறான் என்று சொன்னா,
அதாவது காசியாத் ஆடை அணிவாங்கண்டா அல்லாட நியமத்தை நிறைய அனுபவிச்சு முடிப்பாங்க. ஆரியாத்தண்டா அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தாம போயிட்டுருவாங்க. காசியா தாரியாவுக்கு அவங்க கொடுத்திக்கிற விளக்கம். ஆனா இன்றைய ஜமான்ல கிதாபு பெருட்டவும் தேவையில்லை, சரகு பார்க்கவும் தேவையில்லை, பெருசா ஓதவும் தேவையில்லை, சாதாரணமா பார்த்தா விளங்கும். அந்த ஹதீஸ்ல சொன்னார்கள் இந்த காலத்துல வீட்டுகளுக்குள் இருக்கிறான். நரகம் என்றாங்கிற சூழ்நிலை யாருக்கு? உடலை மறக்காதவங்களுக்கு, பருதா போடாதவங்களுக்கு, அந்நிய ஆண்கள் இருந்து பாதுகாக்காதவங்களுக்கு, பாதுகாப்பு சொன்னா அதையும் ஏற்றுக்கொள்ளத்துக்கு தயார் இல்லாதவங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்தாங்க மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணுங்க, இந்த வாழ்க்கை எப்படி போகுது? நான் ஒவ்வொரு பயணத்திலையும் என் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறேனா? என் ஒவ்வொரு பயணமும் அடுத்த மக்களுக்கு ஹிதாயத்தாக இருக்குதா? அல்லது எந்த பயணங்கள் நான் ரோட்ல போற நேரம், வார நேரம், நான் அங்கிட்டு போற நேரம், இங்கிட்டு போற நேரம் என்ன பார்த்து பார்த்து கண்கள் பாவம் செய்தான்னு பாருங்க. கண்கள் பாவம் செய்தான்னு பாருங்க. எத்தனை ஆண்கள் சைத்தானுடைய வலையில மாற்றிப்பட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் யோசனை பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பெண்ணும் யோசனை பண்ணணும். இல்ல இதே உடையோட இருக்கிற நேரம் அப்படியே மௌத்து வந்துடுவென்றால் அதற்கொரு ஆட ஒரு பிரயாணத்தில் ஏறி போறா, பஸ்ஸில் ஏறி போறா, ஒரு வேன்ல ஏறி போறா, ஒரு கார்ல ஏறி போறா, அங்கேயே மௌத்து வந்துட்டு சொன்னா அதற்கொரு உடுப்போட கியாமத்தில் அதே உடுப்போட எழுப்பி நிற்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க பெண்கள், நாங்க இப்ப உடுத்துக்கொண்டு போற இந்த உடுப்போட கியாமத்தில் எழுப்பி மேலான ரசூலுல்லாஹ் விட்ட கூட்டிக் கொண்டு பேசி மலக்குகள், இவ உங்களோட உம்மத்தில பிறந்த இவ முஸ்லீமாக இருந்தா இவட பேரு பாத்திமான்னு சொன்னா எவ்வளவு நடுங்கும், எவ்வளவு வெக்கமாயிக்கும். நபீன முன்னுக்கு போயிடுமா? பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு முன்னால போயிடுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு முன்னால போயிடுமா? முஸ்லிம் பெண்ணாக அடையாளம் காட்டுறதுக்கு ஏழுமா? ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் எந்த கோலத்தில மௌத்தாகிறானோ அதே கோலத்தில கியாமத்தில் எழுப்பப்படுவார். மனிதர்கள் எந்தெந்த கோலத்தில் அமைப்பில் வடிவில மௌத்தானாங்களோ அதே கோலத்தில் எழுப்பப்படுவார். தாய்மார்களே, சகோதரிகளே, நல்லா பிக்கரி கெடுங்க. மௌத்து எப்ப வருமென்று ஒத்தருக்கும் தெரியா. வாலிப பெண்ணுக்கும் வரையிலும், வயோதிப பெண்ணுக்கும் வரையிலும், இன்னொரு பெண்ணுக்கும் வரையிலும், திருமணம் முடிச்சவங்களுக்கும் வரையிலும், முடிக்காதவங்களுக்கும் வரையிலும், யாருக்கும் வாரத்துக்கு. இப்ப அந்த மௌத்து வந்தால் எந்த உட குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டதா இருக்கிறான்னு பாத்துக்கோ. பொறுப்பு கணவனுடைய பொறுப்பு, இது தகப்பட்ட பொறுப்பு, நானோட பொறுப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண் பர்தா இல்லாம இருக்கிற நேரத்துல அவளை மட்டும் தண்டிச்சு விடுறதில்ல. அவங்களோட பொறுப்புதாரிகள் அவளுக்கு பர்தா அணிவிக்கிறதுக்கு உரிய முயற்சி செய்யலையேதா அவங்களே துனியாவில சோதிப்பான்னு ஹதீஸ் செய்யுது. தெளிவா ஹதீஸ்ல பதிவாகுது. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார். முகத்தை காட்டி கொண்டு அந்நிய ஆண்களுக்கு முன்னால போறதும் ஒரு பாவம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை திருந்துறதுக்கு சக்தியுள்ளவங்க இருந்து முறையாக திருந்தாம இருப்பாங்கன்னா அவள் போனா எங்களுக்கு என்ன இருக்குது? அவள் தொலைச்சி போட்டுவேன், எங்களை வேலையை நாங்க பார்ப்போம். அல்லது நான் ஒரு தடவை சொல்லிட்டு அவள் கேட்கிறாள் இல்ல, இப்படி என்று சும்மா இருப்பாங்கண்டா, பாவத்தை பார்த்துக்கிட்டு மௌனமாக இருப்பாங்கண்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி பார்த்து கொண்டிருந்தவர் மௌத்தாக முன்னால கடுமையான ஒரு சோதனை சோதிப்பாங்க. துனியால இந்த ஹாலாத், துனியால இந்த நிலைமை ஹதீஸ் உங்களுக்கு எங்கேயும் பார்க்க இயலாது. ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு பர்தாவுடைய ஆயத்திறங்கினத்துக்கு பின்னால ஹஜ்ரத் ரசூலுடைய ஒரு மனைவி பர்தா இல்லாம இப்படி ஒரு பயணம் போனாங்கன்னு ஹதீஸ்ல எங்கேயுமே காட்டுறாங்க. புகாரியில காட்டுறதுக்கேலும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யுத்தத்தில் இருந்து திரும்பி வர நேரம் முழு பர்தாவோட வந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவுக்கு அபாண்டம் சுமத்தினாங்களே, அந்த யுத்தத்தில சஃப்வான் இப்னு முஅத்தல் அஸ்ஸலமி ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வரான்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்து அப்படி தூக்கம் போயிட்டவங்க. ராவெல்லாம் முடிச்சு பயணம் செஞ்சதால தூக்கம் போயிட்டு தூரத்துல இருந்து சஃப்வான் பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் மனைவியின் விளங்கிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கத்தினார். அந்த சத்தத்தை தான் ஹஜ்ரத் ஆயிஷா உணர்ந்தாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா என்ன தெரியுமா சொல்றாங்க, புகாரியில இருக்குது, வகான ரஆனி கப்லல் ஹிஜாப், ஃபர்தாவோட ஆயத் இறங்க முந்தி அவர் என்ன கண்டிக்கிறார். இதே போதுமே ஆதாரத்துக்கு. அதுலயும் என்ன விளங்குது, பர்தா போடுங்க ஆயத் இறங்கின பின்னால அவர் என்ன கண்டது இல்லைண்டா அவரு கண்ணை பொத்தினாரா அல்லது இவ மூடினாவா? இவ மூடி இருக்கிறா. சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஒழும்பினோட முதலாவது வேறு என்ன செய்யுமா, வகத்தைத்து ரஸி வகம்மர்து வஜ்ஹி, தலையிலிருந்து புடவை விலகி இருந்துச்சு, அதையும் மூடி ஏந்த முக மூடியால முகத்தை மூடிக்கொண்டே இருந்தா. புகாரியில இருக்கு. இதை விட பெரிய ஆதாரம் வேற என்ன தேவை? இதை விட பெரிய விளக்கம் என்ன தேவை? உங்களுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இது அந்நிய பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல, யஹூதிக்கு சொல்லல, நஸ்ரானிக்கு சொல்லல. அவங்களுக்கு இது படாது, அவங்களுக்கு இது பாரம், அவங்களுக்கு இது கஷ்டம். ரசூலுல்லாஹ் யாரையும் சொன்னா எங்களை போல ஈமான் கொண்ட மனுஷரை சொன்னாங்க, ஈமான் உள்ளவங்களை தான் சொன்னாங்க. ஏன் அவங்களுக்கு தான் அல்லாஹ்வோட பயமீக்கி கடமகளை செய்யலைன்னா நாளைக்கு படக்கூடிய அடியும் ஏற்றும் அவங்களுக்கு தான் தெரியும். இதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போனாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி பாருங்க, என்னில என்ன வீக் பாயிண்ட் இருக்குது, எனக்கு ஏன் இன்னும் பர்தா போடையில அமைக்குது. பர்தா போடுறவங்களை ஏன் போடுறாங்க? கணவனை திருப்திப்படுத்தவா அல்லது நானவ திருப்திப்படுத்தவா, வாப்புவை திருப்திப்படுத்தவா? இல்ல, போடுறவங்கள போடுறாங்க அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த. எங்க அல்லாஹ் விரும்புறானே அதுக்காக போடுறாங்க. இந்த அடிப்படையில பர்தாவுடைய விஷயத்தை ஒவ்வொரு பெண்ணும் ஆழமாக மனசுல வைங்க. ரமலான் வருகிறது, ரமலானுக்கு முன்னால எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்குரிய ஏற்பாடாக அத்தனை பெண்களும் பர்தாவுக்குள்ள வந்துடும். உடனடியாக முடிவெடுக்கணும், தாமதிக்கிறதல்ல. இன்னை பாருங்க, பரம்பரை முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க பிறந்தத்தில இருந்து காலையில அவங்களோட சத்தம் கேட்குது, வாங்கும் கேட்குது, குரானும் கேட்குது, சலவாத்தும் கேட்குது, திக்ரும் கேட்குது, எல்லாம் காதில கேட்குது. ஆனா இன்னமும் பர்தாவை போடுவோம் என்ற துணிச்சல் அவங்களே வரல. இதுக்கு நேர்மாற்றமா பார்க்கிறோம். நேற்றுக்கு இஸ்லாத்துக்கு வந்த பெண், சென்ற வாரம் இஸ்லாத்துக்கு வந்த பெண், 2 மாதத்துக்கு முன்னால் இஸ்லாத்துக்கு வந்த பெண், அல்லாஹ்வுடைய கிருபை, ஓத தெரியாது, வாசிக்க தெரியாது, என்ன தெரியாது, ரப்பட உத்தரவு, ரப்பட முடிவென்ன, அந்த பெண்கள் முழுமையான பர்தாவா அணிகிறான். பரம்பரை முஸ்லிமுக்கு பர்தா இல்ல, பரம்பரை முஸ்லிம் என்று லேபல் ஒட்டி கொண்டிருக்கிறான். அவக்கு இன்னும் பர்தா போறதுக்கு வக்தி இல்ல, அவக்கு இன்னும் தயார் இல்ல, அவ இன்னமும் வெக்கப்படுறா, அவ இன்னமுமே அதை போடுறதுக்கு பின்வாங்கி கொண்டிருக்கிறான். நவ முஸ்லீம் அல்லாஹ் அனுப்புறான், கலிமா சொல்ல கடன் அடுத்த பக்கத்துல பர்தாவை போடுறான். இது அல்லாஹ் எச்சரிக்கையாக இருக்கிறான். அல்லாஹ் சொன்னான், நீங்க தீன் எங்களுக்கு கஷ்டம்னு சொல்லி பின்வாங்குவீங்கன்னா நாங்க என்ன செய்வோம், இன்னொரு கூட்டத்தை கொண்டு வருவோம், அவங்க அல்லாஹ்வோட ரொம்ப முஹப்பத் ஆயிப்பாங்க. அவங்க எல்லாரும் தள்ளிடுவேன் உரத்தில். எந்த அளவுக்கு முஹப்பத்னா, அல்லாஹ்வோட எந்த அளவுக்கு அவங்களை நெருக்க வேண்டாம், அல்லாஹ்வோட அவங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்புண்டா. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வோட மிகப்பெரிய நெருக்கத்தை அடைவோம். அதனால ஒரு முடிவொன்றுக்கு வாங்க, எல்லா பெண்களும் ஒரு முடிவொன்றுக்கு வாங்க, ரப்ப சந்தோஷப்படுத்திட்டு மூத்தான். பாரம் போல இருக்குது, நேர்க்கிற போல இருக்குது, தலையிடி போல இருக்குது, எல்லா இடத்துக்கும் போயலாம் போமே இருக்குது, பாடசாலைக்கு நான் தானே கூட்டிக்கிட்டு போறேன்னு இருக்குது, மார்க்கெட் நான் தானே போறேன்னு இருக்குது. இப்படி எல்லாம் ஒவ்வொரு செய்திகள் வந்து உங்களை பயமுறுத்துது. நீங்க அந்த செய்திகள்கிட்ட கேளுங்க. கபரில என்னாட்ட கேட்கிற நேரம் நீங்க எல்லாரும் வந்து பதில் சொல்வீங்களான். நிலமகள் பதில் சொல்லாது, நிலமகளால பதில் சொல்லதுக்கு இயலாது. சில பெண்களை
ஷைத்தான் வச்சு விளையாடி கொண்டிருக்கிறான். நீ போடாத, நீ பருதா போட்டுறாத, உன்ன நகையெல்லாம் காட்ட இயலாம போயிடும், உன் அழக காட்ட இயலாம போயிடும், உன் அலங்காரங்களை ஒருத்தர் அதுபடி பார்க்க மாட்டாங்க, நீ மூடாத. ஷைத்தான் சொல்லிக் கொடுக்கிறான். அப்படி சொல்லிக் கொடுத்து அவன் காணக்கூடிய பலன் என்ன தெரியுமா? இவங்களை ரோட்ல அனுப்பி ஆண்களை பிடிக்கிறான். எப்படி வேட்டைய மீன் பிடிக்கிறவன் மீனை தூண்ல போட்டு மீனை பிடிக்கிறானோ, பெண்களை போட்டுத்தான் ஷைத்தான் மக்களை ஆண்களை பிடிக்கிறான். பயங்கரமான பாவம், பயங்கரமான பாவம். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆக இந்த சட்டங்களை அமுல்படுத்துறதுல யாரும் தயக்கம் காட்டக்கூடாது. சட்டங்கள் தெரிஞ்சதுக்கு பின்னாலேயும் தீனை எதிர்த்து தீனுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக யாரும் பகிரங்கமாக பேசுவாங்கன்னா ஹதீஸ்ல வந்திருக்குது, கியாமத்தில் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. புகாரியில் இடம்பெறுகிறது, குல் உம்மத்தி முஆஃபா, என்ற உம்மத்தில் உள்ள எல்லாரையும் எல்லாம் மன்னிப்பார். என் உம்மத்தில் இருக்கிறாங்களே முஸ்லீம்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், ஷிர்க்க தவிர வேற எந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவார். சொல்லி போட்டு சொன்னாங்க, இல்லல் முஜாஹிரீன், இல்லல் முஜாஹிரீன், ஓப்பனா யாரு பாவம் செய்யறாங்களோ அவங்கள தவிர. பருதா அணியா எங்களுக்கு ஏதாவது ஒருத்தர் சொன்னா அதை மறுக்கிறாண்டா ஓப்பனா பாவம் செய்யறான், ஓப்பனா பாவம் செய்யறான். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பருதாவை அணியாம இருக்கிறதால அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல பாவம் வருது, சமூகமே பாவத்தில முழுகுது, சமூகமே பாவத்தில முழுகுது. ஏ காரணம், இவ அணிஞ்சு கொண்டு போற நேரம், இவள் அழகை காட்டிக் கொண்டு போற நேரம், பாதையில இருக்கிறவங்க, பஸ்ல இருக்கிறவங்க, ரூம்ல இருக்கிறவங்க, கிளாஸ்ல இருக்கிறவங்க கண்ணால பார்த்து பார்த்து தினா செய்யறாங்க, பார்த்து பார்த்து தினா செய்யறாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இய்யாக்கும் வத்துஹூல் அலா நிஸா, ஆண்களை சொன்னாங்க பெண்கள் மட்டும் தனியா இருக்கிற இடத்துக்கு போயிட்டு வேண்டாம். அதே மாதிரி பெண்களுக்கு உத்தரவு இருக்குது, ஒரு ஆண் மட்டும் தனியே இருக்கிறார், மஹரம் இல்லாத ஒரு ஆண் இருக்கிறார், அவர் மட்டும் தனியே இருக்கிற இடத்துக்கு நீங்க போகாதீங்க. அது ரூமா இருக்கேலும், கிளாஸா இருக்கேலும், கிரீவிலாக இருக்கேலும், காராக இருக்கேலும், ஆபீஸா இருக்கேலும், ஃபேக்டரியாக இருக்கேலும், மஹரம் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் தனியே நிக்க கூடாதுங்க. கேட்கப்பட்டுச்சு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்விடத்துல, யா ரசூலல்லாஹ் அஃபரஐதல் ஹம்வ, சில நேரம் நாங்க வீட்டுல இருக்கிற நேரம் எங்கட கணவன் சொந்தக்காரர்கள் வாராங்களே, மாப்பிள்ளையிட தம்பி வாரார், மச்சான் வாரார், மாப்பிள்ளையிட சாட்ச வாரார், சாட்சவண்ட பேர்ல, மாப்பிள்ளையிட மாம வாரார், மாமவண்ட பேர்ல, மாப்பிள்ளையிட சாட்சட மகன் வாரார், தம்பி என்ற பேர்ல, ஒரு பேரோட வாராங்க. நாங்க தனியே நிக்கிற நேரமும் மச்சான் வீட்டுக்கு வாரான், நேரம் இல்ல, மாப்பிள்ளையிட தம்பி, மாப்பிள்ளையிட நானா, இவ்வளவு காலமும் அவரோட நான தம்பி மாதிரி தாத்த தம்பி மாதிரி பழகினோம், அவர் வாரார், இது தப்பா? நாங்க தனியே இருக்கிற இடத்துக்கு அவர் வந்தாலும் குற்றமா? அவரோட வாகனத்தில் ஏறி போனா தனிய குற்றமா? அவரோட ஆபீஸ்ல இருந்தா பிழையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹமு அல் மௌத், அல்ஹமு அல் மௌத், நல்லா நினைச்சுக்கோங்க, மாப்பிள்ளையிட சொந்தக்காரர்கள் மௌத்த போல எல்லாம், மௌத்த போல நினைச்சுக்கோங்க. ஏன் மௌத்த போல? ஏன் மௌத்த போல? முஹத்திஸீன்கள் எழுதுறாங்க, அந்த நேரத்துல தனிய வந்தாண்டா ரெண்டு பேரோட வாழ்க்கை மௌத்தாயிட்டு. இவர் கண்ணால விபச்சாரம் செய்வார், அவவும் கண்ணால் அவரை பார்ப்பார், முடிவு என்னாகும்? ரெண்டு பேர் தீனும் பட்டாதா. அந்த தொடர்பால கடைசியில விபச்சாரம் உண்டாகிறதுக்கு ஏகும். முடிவு என்னாகும்? இவ திருமணம் முடிச்ச பெண் இவ விபச்சாரத்தில் ஈடுபட்டா இவ மௌத்தாக வேண்டி வரும். சுருக்கமா சொல்ல போனா மௌத்த பயப்படுறது போல பயப்படுவோம். ஏன் தெரியுமா? ஒரு வீட்டுக்குள்ள தனியே ஒரு பொம்பளை இருக்கிற நேரம் ஊர்ல இருக்கிற எவனாவது வந்தா அவன் பயந்து பயந்து தான் வருவான். ஏ காரணம்,
ஊர்ல யாராவது கண்டுட்டாங்கன்னா மானம் பெய்திரும். ஊர் மக்களும் அதுல கவனமா இருப்பாங்க. இந்த வீட்டு யார் வராங்க, இந்த வீட்டு யார் போறாங்க, இதெல்லாத்தையும் கவனமா பார்த்து கொண்டிருப்பாங்க. மாப்பிள்ளையோட தம்பி வந்தா யாருமே அதை பிழையா பார்க்க மாட்டாங்க. அவரோட தம்பி தானே வாரார், அவரோட சாத்தி தானே வாரார், சாத்தியோட மகன் தானே வாரார், மச்சா தானே வாரார், இப்படி என்று ஊரும் கவனத்தில் எடுக்காது. அவரும் தைரியமா வருவார். பாவத்துக்கு அங்க பெரிய துணையாகும். மௌத்த பயப்படுறது போல பயப்படுங்க. அல் ஹமு அல் மௌத் நாங்க. மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு இடத்துல தனியா நின்றா ஷைத்தான் மூணாவது ஆளா சேர்ந்தே தீர்வானுண்டா. ஸ்ரீவில் போகுது, டிரைவரை மட்டும் கூப்பிடுறா, அவரோட வாகனத்தில் ஏறி இவ பயணம் செய்யறான். தனியோரு அந்நிய ஆடவரோட மஹரம் இல்லாத ஒரு ஆணோட ஸ்ரீவில் ஏறி போறாண்டா இவங்க ரெண்டு பேரோட ஷைத்தானும் சேர்ந்து போறான். சொன்னாங்க, லா யகுலுவன் ரஜுலுன் பிம்ராத்தின் இல்லா வமாஹா து மஹ்ரமின். எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோட தனியே இருக்க வானம், பயணம் செய்ய வேண்டாம். அப்படி போற கட்டம் வந்தா அந்த பெண்ணோட மஹரமான ஆணோ அல்லது அவளோட மாப்பிள்ளையோ இருக்கும். இப்படி எல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டீங்க. இன்னைக்கு எங்கட பெண்களோட நிலைமை என்ன? பர்தா உடுத்தவங்க கூட சிலவங்க பயணத்துல தனிமையில கழிக்கிறான். தனிய பயணம் போறான், துணிச்சலோட போறாங்க. ஏன்? அதெல்லாம் கணக்கு இல்லாம போயிடுச்சு. பர்தாவை எப்படி கணக்கெடுக்கலையோ, பர்தாவை எப்படி அல்லாத கட்டளைய பாரமா நினைக்கலையோ, பர்தாவே பாரமண்டா, பர்தாவையே தேவையில்லாம இருக்கிறாங்கண்டா பயணம் எல்லாம் சர்வசாதாரணம். பயணம் எல்லாம் சர்வசாதாரணமா போயிட்டுருவாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல பதிவாகுது, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. மேலாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விட பயமுள்ள பொம்பளை, அல்லாஹ்வோட பயம் இருக்குது, மறுமை நாளும் இருக்கிறது, யாருக்கு ஈமான் இருக்கிறதோ அந்த பெண்கள் மஹரமான ஆணோ கணவனோ இல்லாம பிரயாணம் செய்யக்கூடாதுன்னாங்க ரசூலுல்லாஹ். மஹரமான ஆணோ கணவனோ இல்லாம எந்த பெண்ணும் பயணம் போகக்கூடாதுன்னா. இன்னைக்கு நாங்க எல்லாம் இது அமல் செய்யறோமா? போற பயணம் எல்லாம் ஒரு ஆணோட துணையோடையா போறோம். ரெண்டு பெண்கள் சேர்றாங்க, கண்டி போயிட்டு வந்துடுறாங்க. 3 பெண்கள் சேர்றாங்க, மாத்தலை போயிட்டு வந்துடுறாங்க. 5 பெண்கள் சேர்றாங்க, குருநாகலை போயிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் ஹலால் எண்ணம். சிலர் ஆதாரமும் காட்டுறாங்க. ஹஜ்ஜி போறாங்க தானே, ஹஜ்ஜிக்கு போயேனும் தெளிவுபடுத்துறாங்க. பரவான பயணங்களுக்கு மாத்திரம் 3க்கு மேற்பட்ட நம்பிக்கையான பெண்கள் சேர்ந்து போயிடும். ஆனா பயணம் பரவான பயணமா இருக்கும். சுன்னத்தான ஹஜ்ஜுக்கும் போயிடாது, உம்ராவுக்கும் போறதுக்கு இயலாது, உம்ராவும் போயிடாது. நீங்க போறண்டா பரலான ஹஜ்ஜி போகணும், அல்லது நேர்த்த வச்ச ஒரு பயணத்து போயிடும். வலீமாவுடைய விருந்து கூப்பிட்டு இருக்கிறார், வலீமாவுடைய விருந்துல கலந்து கொள்வது வாஜிப். அங்க 4-5 பெண்கள் சேர்ந்து அந்த பயணத்துல போறதுக்கு இயலும். இப்படி கடமையான பிரயாணங்களை மாத்திரம்தான் இஸ்லாம் அனுமதி தந்தி. இல்லைன்னு அனுமதி இல்ல. ஒரு இக்கட்டாட்சி வைத்தியரை எடுத்துட்டு போகணும், ஆண்களை இல்ல, இக்கத்துக்கு அனுமதி கிடைச்சிக்குது. இக்கட்டான கட்டத்துல மட்டும் சுத்த போறதுக்கு எல்லாம், ஊரை விட்டு வெளியில போறதுக்கு எல்லாம் பெண்கள் சேர்ந்து கொண்டு போயிடாது. அப்புறம் கேள்வி வரும், ஊர்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் மதரசாவுக்கு ஒரு வாகனத்துல தானே வாராங்க. ஊருக்குள்ள வாரது பிரயாணம் அல்ல. பிரயாணம் என்ற பேரை வரும் ஊரை விட்டு வெளியில போனா, ஊருடைய எல்லையை விட்டு வெளியில போகணும், அதைத்தான் பிரயாணம் என்றது. ஊருக்குள்ள போறதுக்கு பிரயாணம் என்று சொல்றல. ஆனால் ஊருக்குள்ள பிரயாணம் செஞ்சாலும் தனிமையில ஒரு ஆணோட பிரயாணம் செய்யப்படாது. மஹரம் இல்லாத ஒரு ஆணோட ஸ்ரீவில் ஏறி, காரில் ஏறி, வாகனத்தில் ஏறி, மஹரம் இல்லாத ஆணோட வாடுறது, இது எங்க போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சிருக்கிறார். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பர்தாவை அணியாம இருந்தா இப்படியான தனிமைகள், பயணங்கள் எங்க கொண்டு போய் தரும்? ஒரு பெண்ணோட வாழ்க்கையை தான் நாசமாக்கும். சில பெண்கள் நினைக்கிறாங்க பர்தா ஹிஜாப் என்று சொல்ற நேரம் அபாயாவை போட்டுட்டா சரியன்று. அபாயாவுக்கு பேரு ஹிஜாப் அல்ல, அபாயாவுக்கு பேரு ஹிஜாப் அல்ல.
அபாயா போடுறதும் போடாம இருக்கிறதும் சமம். மோத்த மூடலைன்னா கைய மறக்க இல்லை என்று சொன்னா அபாயா போடுறதும் போடாமல் இருக்கிறதும் சமம். ஏன்? பாவம் ஒன்று மாதிரி தான் நடக்குது, ஒரே மாதிரி தான் பாவம் நடக்குது. அதனால யோசனை பண்ணி நடக்கணும், யோசனையோட இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெண்ணை முத்தகீங்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கணுமே தவிர எந்த ஒரு பெண்ணும் ஷைத்தானுக்கு வழிகாட்டிகளா இருக்கப்படாது. ஒரு அரபி புலவர் சொல்றார், ஒரு பெண் கெட்டு போனா, ஒரு பெண்ணு கெட்டு போனாள், அவர் ஒரு பைத்தில சொல்றார், அந்த பெண், நான் ஒரு காலத்தில இப்லீஸுடைய குரூப்ல இருந்தேன், இப்லீஸ் என்ன வழிநடத்தி கொண்டிருந்தான், இப்ப நான் இப்லீஸோட சேர்ந்து சேர்ந்து எந்த அளவுக்கு முன்னேறிட்டேன்னா இப்லீஸ் இப்ப ஏண்ட குரூப்ல சேர்ந்துட்டான். நான் முன்னால இப்லீஸோட இருந்தேன், இப்ப இப்லீஸே எந்த குரூப் வந்துட்டான். அடுத்த அடியில வருகிறது. எந்த அளவுக்கு எனக்கு முன்னால இப்லீஸ் போனாலும், எனக்கு முன்னால இப்லீஸ் மௌத்தா போனாலும் உலகத்தை கெடுக்கிறதுக்கு, அடுத்த பெண்களுக்கு கெட்ட வழியை காட்டி கொடுக்கிறதுக்கு எனக்கு முறைகள் தெரியும். எந்த அளவு முறை தெரியும்டா, இப்லீஸுக்கே தெரியாத முறை தெரியுமா. அந்த பைக் எதை காட்டுது, ஒரு பெண் பர்தா இல்லாம அலைஞ்சு சுத்தி தீரி ஆரம்பிச்சான்னா இப்லீஸ் போன்ற திட்டத்தை விட அவள் பொல்லாத பாதிப்படைனான். பயந்து நடந்து கொள்ளணும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 2 முறையிலே பெண்களை பத்தி சொன்னாங்க. முதலாவது சொன்னாங்க, உலகத்தில் உள்ளதெல்லாம் பொருள்கள், இந்த பொருள்கள்ல மிகவும் நல்லவங்க யாரு தெரியுமா, துனியாவில் வாழக்கூடிய சாலிஹான பெண்கள் தான். துனியா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. உலகத்தில் உள்ள சிறந்த பொருள்கள்ல, சிறந்த அனுபவிக்கப்படும் வஸ்துக்கள்ல ஆக நல்லவங்க யாருன்னா சாலிஹான பெண்கள் தான். சும்மா பெண் என்று சொல்லல, சாலிஹான பெண் தான். சாலிஹான பெண் யாரு சொல்லும், கையில தஸ்பீ கோர்வை இருக்குது இவக்கா, குர்ஆன் ஓதுறா ஒரு நாள் 10 ஜுது இவக்கல்ல. சாலிஹான பெண்ணா அல்லாஹ்ட கட்டளைய சொன்ன மாதிரி செய்றா, அடியார்கள்ல கணவனுக்கு, தகப்பனுக்கு, பக்கத்து வீட்டுக்கு, பிள்ளைகளுக்குரிய கடமைகளை சரியா செய்தவங்களுக்கு தான் சாலிஹன்னு பேர். மன் அத்தா ஹக்கல்லாஹி வ ஹக்க இபாதிஹி, அல்லாஹ்ட ஹக்கையும் சரியா நிறைவேற்றாங்க, அடியார்களுடைய ஹக்கையும் நிறைவேற்றினா அவங்களுக்கு தான் சாலிஹன்னு பேர். பிறந்த பெண், சிறந்தவங்க பெண்கள் என்ன. இன்னொரு ஹதீஸ் புகாரியில் வருகிறது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மௌத்து பின்னால இந்த உம்மத்தில் உள்ள ஆண்களுக்கு பெரிய தலையிடியா வரப்போறது யாரு தெரியுமா, மா தரத்து பாதி பித்னதன் அவ்வர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. இந்த உம்மத்தில் உள்ள ஆண்களுக்கு எனக்கு பின்னால பெரிய தலைவலியா மாற போறாங்க, பெண்களை விட யாரும் இல்லை என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எங்க பெண்கள் தீனட உடுக்கல்ல, குர்ஆன் சொல்ற மாதிரி உடைய அமைக்கல்ல, குர்ஆன் சொல்ற மாதிரி மஹ்ரம் பேணல்ல, அந்நிய ஆண்களுடைய தொடர்பை குறைக்கல்ல, சுத்தி திரீரத்தை குறைக்கல்ல. ஆண்களுக்கு இவளால தலைவன், ஆண்களுக்கு இவளால பிரச்சனை. வேளாண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். உங்களுடைய தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால தான் முந்தின காலத்தில் இருந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள் பெண்களை பாதுகாக்கிறதுல விசேட கவனம் செலுத்தினார். யாரும் வீட்டை தட்டினாலும் ஆண்கள் தான் முன்னால போவாங்க. ரசூலுல்லாஹ் தீனுடைய அவ்வளவு பொறுப்புகள் இருந்தும் நபி என்ன செஞ்சாங்கன்னா, வீட்டுக்கு யார் வாராங்க போறாங்க 100க்கு 100 கண்காணிச்சு கொண்டிருந்தாங்க. அவ்வளவு இம்பார்ட்டான விஷயம், அவ்வளவு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த அளவுக்கு நாங்க பாக்குறோம்னா, எங்களுக்கு தெரியும், 3வது கலீஃபா ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகளை ஒன்றுக்கு பின்னால் ஒன்று முடிச்ச ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இவருக்கு எதிராக அரசியல் சக்தி வந்து ஹஜ்ரத் உஸ்மான கொல்றதுக்காக அவங்களோட வீட்டை சுத்தி நிக்கிறாங்க ஆயுதத்தோட. ஒரு எதிரி என்ன செஞ்சான், வீட்டுடைய மதில உடைச்சு கொண்டு வீட்டுக்குள்ள இறங்கிட்டான். ஹஜ்ரத் உஸ்மானுடைய மனைவி நாயிரா பின்த் இசாப் ரலியல்லாஹு அன்ஹா அவவும் வீட்டுக்குள்ள இருக்கிறான். அவ கண்டுட்டா ஆயுதத்தோடு ஒத்த உள்ளு குதிச்சுட்டான். என்ன கணவரை வெட்ட போறான் என்னத்தை உணர்ந்த நாயிலா ஓடி போயிட்டு அவட நீண்ட கொண்டையால ஹஜ்ரத் உஸ்மான மூடிட்டான். இவன் கழுத்தை வெட்டாம இருக்கிறதுக்கா. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு
அந்த நேரம் என்ன தெரியுமா சொன்னாங்க? கழுத்தை பாதுகாக்கிறதுக்கு ஓடிக்கிறா மனைவி. அப்ப சொன்னாங்க ஹஜ்ரத் உஸ்மான், நாயிலா இந்த கழுத்தை வெட்டி இதால ரத்தம் ஓடுறது லேசி, ஆனால் உண்ட இந்த கொண்ட நரகம் போய்த்திடப்படாது. உன்னை இந்த கொண்டைய பார்த்து அந்நிய ஆணுடைய பார்வை உன்னை கொண்டையில பட்டு அல்லாஹ் இந்த கொண்டைய கண்டிக்கிறதுக்காக உன்னை நரகத்தில போட்டா என் ரத்தத்தை விட அது கொள்ளாதான். நீ மறைஞ்சுக்கோண்டா. உயிர் போற கட்டத்தில சீரத் ஹிஷாம்ல வந்திருக்கிற ஞாபகம் இருக்குது. உயிர் போற கட்டம், உயிர் கட்டாயம் பறிக்கப்பட போகுது என்று தெரிஞ்ச கட்டம். அந்த நேரத்தில தனது மனைவியை பாதுகாக்கிறாங்க ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு கிதாபில் எழுதுறாங்க, தூரான் என்ற ஊர் இருந்துச்சு. இந்த ஊர்ல முக்கியமான ஒரு இமாம் காதி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாருண்டா, கணவன் மனைவி கடையில் வரக்கூடிய பிரச்சனையை தான் காதி விசாரிப்பார். ஒரு வழக்கு விசாரிச்சார். இந்த வழக்கு எப்படி வழக்குன்னா, கணவனுக்கு எதிராக மனைவி வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கிறார். என்ன வழக்கு தாக்கல்? மனைவி சொல்றா புல் பர்தாவோட வந்திருக்கிறார். ஏன்னா இந்த கணவர் இருக்கிறாரு, திருமணம் முடிக்கிற நேரம் எல்லாருக்கும் முன்னாலேயும் இவர் வாக்கு கொடுத்தார், மகராக 500 தீனார் தாரன். 500 தீனார் என்றா வெள்ளி அல்ல, தங்க காசு. 200 தீனார், 20 தீனார் இருந்தாலே ஜகாத்து கடமை. 20 தீனார் என்றது ஒரு பவுனுக்கு. 500 தீனார் என்றா எத்தனை பவுன் பாரு. அன்னை கணக்கு பார்த்தேன், சுமார் ஒரு 5 கோடி பொறுமதியான மகன். 5 கோடி வரும் கிட்டத்தட்ட. அவ்வளவு பொறுமதியான மகரத்தை ஆரம்பிக்கிறார். ஆனா இவர் இதுவரையில தடை இல்ல, என்ன மனைவியாக வச்சு கொண்டிருக்கிறார். நீதிபதி கேட்டார், கணவனிட்ட இவர் சொல்றது உண்மையா? இதுல பிரச்சனை வந்துட்டா வழக்கே வந்திருக்குது. இப்ப பிரச்சனையில கணவர் சொல்றாரு, நான் அப்படி சொல்லல, நான் சொன்ன மகரையாவா கொடுத்தாச்சு, 500 என்று சொல்லல. இப்ப அதுக்கு சாட்சி கொண்டு வர சொன்னாங்க. அந்த நிக்காஹில உட்கார்ந்தவங்க சாட்சியா வரும். சாட்சிகள் நீதிமன்றத்துக்கு அழைக்கப்படுறாங்க. இப்ப நீதிபதி சொல்றாரு, இந்த பெண்ணோட முகத்தை காட்டோடும், இவட நிக்காஹில தானான்னு சென்னெடு பார்க்க மூடிக்கொண்டிருந்தா தெரியாது, வேறொரு பெண்ணாயிதான். சாட்சிகளின் பிரச்சனையாகும். நீதிபதி சொல்றார், அந்த மனைவி கொழும்பி இவங்கள முன்னால முகத்தை காட்டுங்க. சரியத்தில் அனுமதியும் இருக்குது, ஷஹாதத்துக்கு முகத்தை காட்டலாம். இத பார்த்த உடனே கணவர் சுட்டி செலும்பினார். நீதிபதி அவர்களே, என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டார். உன்ன மனைவியில முகத்தை சாட்சிகளை காட்டணும். அப்ப சொன்னார், என்ன மனைவியை உட்கார வைங்க, 500 தீனாரையும் நான் கொடுக்கணும்னு ஏற்றுக்கொள்றேன். எனக்கு தெரியுமா, குத்தம் செஞ்சதுக்காக இல்ல, என்ன மனைவியில முகத்தை காட்டுவான். சண்டை பயிற்சி வழக்கு போகுது. அங்க சொல்றார், 500 தீனாரையும் நான் அவருக்கு கொடுக்கிறேன், என் வாழ்க்கை முழுக்க செலவழிச்சாவது கொடுக்கிறேன், ஆனா அவனை முகத்தை காட்டுறது கேளா. மனைவிக்கு வேறுத்து போட்டுச்சு. பார்த்தா இவ்வளவு பிரச்சனையில வழக்கில ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போற இந்த கட்டத்தில ஏந்த கணவர் என்ன மறைக்கிறதுல இவ்வளவு தூரம் இருக்கிறாரா என்று சொன்னா, நீதிபதி அவர்களே, அந்த 500 தீனாரை நான் மன்னிச்சு போட்டுட்டேன். பாதி எழுந்து சொன்னார், வரலாற்றில இதை எழுதுங்க, வரலாற்றில எழுதுங்க. தன்னுடைய மனைவியின் முகம் அந்நியனுக்கு தெரியப்படாது என்பதற்காக 500 தீனாரை, சுமார் 5 கோடி இந்த ஜமான்ல பெருமதியான பணத்தை விட்டு கொடுக்கிறார். இவ்வளவு பொறுமதியா விளங்கின அந்த காலத்தில் எங்கட பெண்கள் விட்டால் அதுல பெருமதி இன்னும் விளங்கல்ல, அல்லாதான் விளங்கப்படுத்தும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, என்னை நாங்க பார்க்கிறோம், வெளிநாடுகள்ல இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெண்கள், உள்நாட்டில இஸ்லாத்துக்கு வரக்கூடிய பெண்கள் இப்பதான் கலிமாவை சொல்றாங்க. அவங்க அங்கிருந்தே கேட்கிறாங்க, எங்கட உடை எப்படி இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லு. அங்கிருந்தே படுதாவ ஆரம்பிச்சிடலாம். வக்கம் எங்கட பெண்களை பார்த்துங்க. அதனால ஒரு உறுதியான முடிவு ஒன்றுக்கு வாங்க. எல்லா பெண்களும் இன்ஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும், பழக்கம் இல்லாம இருந்தாலும், பர்தாவுடைய வாழ்க்கைய நாங்க உடனடியாக அமல்படுத்துறோம்.
உடனடியாக அமல்படுத்துறோம். இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னா இருக்கிற வாழ்க்கையில அல்லாஹ்ட தௌபாவும் செஞ்சீங்கன்னா ஒரு சாலிஹான பெண்ணாக மாற முடியும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில எங்கள் அனைவர்களையும் சேர்த்துவானாக. எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சஹாபா பெண்களிடத்தில் இருந்த உயர்ந்த நல்ல குணாம்சங்களை கொடுத்து எல்லா பெண்களும் சுவர்க்கத்துக்கு நுழையக்கூடிய உயர்ந்த குலத்தை சேர்ந்த நல்ல பெண்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. يا الله எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா குற்றங்களையும் தவறுகளையும் மன்னித்தருள்வாயா. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, நாம் நிறைய பாவம் செய்தவர்கள் யா அல்லாஹ். யாருமே பாவத்திலிருந்து தப்பியவர்கள் இல்லையா அல்லாஹ். மக்கள் எல்லாம் நாம் பாவம் செய்யாதவர்கள் என்று சில நேரம் இடம் போட்டிருக்கலாம் யா அல்லாஹ். ஆனா உனக்கு நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் தெரியும் யா அல்லாஹ். இரவில் நடந்த பாவங்கள், பகலில் நடந்த பாவங்கள், நாவினால் நடந்த பாவங்கள், கண்ணினால் நடந்த பாவங்கள், கையினால் நடந்த பாவங்கள், அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருளியா அல்லாஹ். அனைத்து குற்றங்களையும் மன்னித்திரியா அல்லாஹ். உலகத்துல நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் உருவாகுவது இந்த பாவத்தால தான் யா அல்லாஹ். நோய்கள், விதவிதமான நோய்கள், விதவிதமான கஷ்டங்கள், விதவிதமான பிரச்சனைகள், குடும்ப பகைகள் இதெல்லாம் உருவாகுது நாம செஞ்ச பாவத்தின் காரணமாகத்தான் யா அல்லாஹ். இந்த பாவங்கள் அனைத்தை நீ மன்னித்தருவாயா. அனைத்து பாவங்களுக்கு நீ மன்னிப்பை நசீபாக்கிடுவாயா, மக்பிரத்தை நசீபாக்கிடுவாயா. நீ மிக விசாலமான ரப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ் உனக்கு மன்னிக்கிறதால எந்த குறையும் உண்டாக போறல யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கூறியதாக சொல்லி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். வானத்தை மொட்டும் அளவுக்கு என் அடியார்கள் பாவம் செய்துட்டு என்னிடத்துல மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க தயார் என்று சொல்லி இருக்கிறாய் யா அல்லாஹ். பூமியில இருக்கக்கூடிய மணலின் அளவை பாவம் செய்துவிட்டு பின்னால் இஸ்திக்பார் செய்தால் நான் மன்னிக்க தயார் என்று சொல்லி இருக்கிறாய் யா அல்லாஹ். இதோ எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இதோ எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட பாவங்கள் நிறைந்ததனால் தீன வழங்கெடுக்க முடியாம இருக்கிறோம் யா அல்லாஹ். உள்ளங்கள் இருட்டாக இருக்கிறது யா அல்லாஹ். தீனுடைய கட்டளைகள் பாரமா தெரியுது யா அல்லாஹ். தீனுடைய கட்டளைகள் கடுமையாக தெரியுது யா அல்லாஹ். உள்ளங்களை வெளிச்சமாக்கி வச்சிரியா அல்லாஹ். உள்ளங்களை வெளிச்சமாக்கி வச்சிரியா அல்லாஹ். உள்ளத்தை பிரகாசமாக்கிறியா அல்லாஹ். பரிதாவுடைய வாழ்க்கைய எல்லா பெண்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். பரிதாவுடைய இனிமையை உண்டாக்கிறியா அல்லாஹ். பரிதாவுடைய வாழ்க்கையின் மூலம் முழு உலகத்தில் உள்ள பெண்களுக்கும் முன்மாதிரியை காட்டக்கூடிய பெண்களாக பெண்கள் ஆக்கிறியா அல்லாஹ். எல்லா பெண்களுக்கும் வழிகாட்டக்கூடிய தலை சிறந்த பெண்களாக ஆக்கிடுவாயாக. எந்த ஒரு கட்டத்திலையும் யாருக்கும் பயப்படாமல் உனது கட்டளைகளை அமல்படுத்தக்கூடிய பெண்களாக ஆக்கிறியா அல்லாஹ். முழு உலகத்துக்கு முன்மாதிரியாக ஆக்கிறியா அல்லாஹ். முழு உலகத்துக்கு முன்மாதிரியாக ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மதரசாவை கபூல் செய்தருள்வாயா. இந்த மதரசாவை நீ கபூல் செய்தருள்வாயா. இந்த மதரசாவுக்கு யாரெல்லாம் பொருளால், ஆலோசனைகளால், கல்வியினால் யாரெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய ஆயுளை நிலமாக்கி வைத்தருள்வாயா. அவர்களுடைய நோய்களை குணமாக்கிடுவாயாக. அவர்களுடைய சேவைகளை இன்னும் விஸ்தரிச்சிடுவாயாக. இந்த மதரசாவை கியாமத் நாள் வரை நடக்கக்கூடிய ஒரு மதரசாவாக ஆக்கிடுவாயாக. தலை சிறந்த ஆலிமாக்களை, தலை சிறந்த ஹாஃபிலாக்களை யா அல்லாஹ் இந்த மதரசாவில் இருந்து வெளியாக்கிடுவாயாக. பெரிய ஒரு திட்டத்துடன் ஹிஃபுல் பிரிவு ஆரம்பிப்பதற்காக கட்டட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அதுக்கு உன்னுடைய மேலான உதவியை நசீபாக்கிடுவாயாக. மேலான உதவியை நசீபாக்கிடுவாயாக. அந்த வேலைகளை பூர்த்தி செய்வதற்கு எல்லா உதவிகளையும் கொடுத்தருள்வாயாக. அப்படியாக அதற்கு எங்களுடைய பணத்தாலும் எங்களுடைய கைகளினாலும் உதவி செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்களை நீ சேர்த்து வைத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளையும் ஹாஃபிலாக்களாக, ஆலிமாக்களாக நீ ஆக்கிடுவாயாக. இந்த மதரசாவிலிருந்து உரிய பிரயோஜனத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் சேர்த்து வைத்திருவாயாக. இந்த மதரசாவை கொண்டு முறையான பிரயோஜனங்களை இந்த ஊருக்கு நீ கொடுத்தருள்வாயாக. முழு உலகத்தையும் கொடுத்தருள்வாயாக. ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய துஆக்களை கபூல் செய்தருள்வாயாக. ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صل اللهم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين. والحمد لله.